நீங்க இப்ப பார்த்த இந்த வெடிப்பு சம்பவம் 26வது நூற்றாண்டுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நான் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெடிப்பு சம்பவத்தினால அந்த ஏரியாலே ஒரு குட்டி நிலநடுக்கமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வெடிப்பு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 4, 2020 லெபனான் நாட்டோட தலைநகரான பெய்ரூட்ல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு துறைமுகத்துல 2014ஆம் ஆண்டு கடத்தி வரப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட 2750 டன் அளவுல ஒரு அமோனியம் நைட்ரேட் பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடங்குல பாதுகாப்பற்ற முறையில வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. சரி, ஆகஸ்ட் 4, 2020 அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிடங்குக்கு பக்கத்துல ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி இந்த அமோனியம் நைட்ரேட் சேமிச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து பரவுது. இந்த அமோனியம் நைட்ரேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைன்ஸ் தோன்றதுக்கு அதுக்காக அந்த வெடிப்பொருட்களுக்காக இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த தீ இப்படி பரவுனதுல பாத்தீங்கன்னா இந்த மொத்த 2750 டன் இருக்கிற அமோனியம் நைட்ரேட் வந்து வெடிச்சு சதறது. இதுல இந்த வெடிப்பு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டன் உள்ள டிஎன்டி பொருட்கள் வெடிச்சா எந்த எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த வெடிப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெடிப்பு வந்து பாத்தீங்கன்னா லெபனான் நாட்டு மட்டும் இல்லாம 240 கிலோமீட்டர் சரௌண்டிங் பக்கத்துல இருக்கிற சிரியா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் இந்த வெடிப்போட அதிர்வலைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெடிப்பு ஏற்பட்டதுல 3.5 இருந்து 4.5 அளவுக்கான ரிக்டர் அளவுகள்ல வந்து எர்த்குவாக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெடிப்புல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 218 பேர் இறந்து போயிருக்காங்க. 7000 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெடிப்பு ஏற்பட்ட அந்த அதிர்வலையினால அந்த ஏரியால இருந்த மொத்த பில்டிங்குமே வந்து தரைமட்டமாயிருக்கு. சோ இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வரைக்கும் தங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெடிப்பு சம்பவம் நடந்து சுமார் ஒரு வாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் அவங்க அரசாங்கமும் வந்து பதவி விலகினாங்க. ஆனா அந்த வெடிப்பு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அந்த பிரைம் மினிஸ்டர் மீது அவங்க அரசாங்கம் மீது அவங்க பதவி விலகணும்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்து அந்த லெபனான் நாட்டுல வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. சோ இதை பயன்படுத்திதான் ஈரான் நாட்டோட அமைப்பான ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து இந்த வெடிப்பு சம்பவத்துக்கு பின்னாடி மூலையா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேரி இருக்கு. ஆனா இதை வந்து ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து மறுத்துட்டாங்க. ஆனாலுமே இந்த வெடிப்பு சம்பவம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரணை போறதுக்காக அந்த விசாரணை பண்ணக்கூடாதுன்னு எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து கலந்துக்கிட்டு இந்த விசாரணையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல வந்து ஹெஸ்புல்லா அமைப்புக்கு தொடர்பு இருக்குமா இருக்காது அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.